வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவாக ஆர்ட்ஸ் வாட்சிங் ஜாப் தான். இந்த கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்செல்லி. ஓகேங்களா? இந்த கம்பெனியுடைய முழு விவரத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்செல்லி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் ஆகுது. ஓகேங்களா? இதில் வந்து ஃப்ரீ பிளான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஜாயினிங் போனஸாக 80 ரூபாயும், ஃப்ரீ பிளான் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாயும் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா பிளான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 ஆட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 15 செகண்ட். ஓகேங்களா? ஒரு ஆட்ஸுக்கு நான் ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன பிளான் இருக்குன்றதை முதல்ல பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஒரு ஆட்ஸ் வந்து நம்ம முடிக்கிறதுக்கு 15 செகண்ட். ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 ஆட்ஸை கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு டெய்லி 10 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? அதில் ஃப்ரீயாகவே நம்ம ஏர்ன் பண்ண முடியும், ஃப்ரீயாக ஜாயின் பண்ண முடியும், ஃப்ரீயாகவும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிமம் பிளான் வந்து இதில் 200 ரூபா. ஓகேங்களா? இது இருக்குங்களா? நீங்கள் 200 ரூபா கட்டி இந்த ஜாபில் ரீசார்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா கிடைக்கும். ஒரு டாஸ்க்குக்கு வந்து 2 ரூபா. ஓகேங்களா? 5 டாஸ்க்கு 10 ரூபா கிடைக்கும். வீவிங் டைமிங், ஆர்ட் வாட்சிங் டைமிங் வந்து 15 செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா. நீங்கள் 500 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. ஓகேங்களா? அப்போது ஒரு நாளைக்கு 25 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா. 2000 ரூபா பிளான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 100 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபா பிளான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் 200 ரூபா 500 ரூபா பண்ணலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா கொடுக்குறாங்க. ப்ளஸ் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ இதிலே. ஓகேங்களா? மொத்தமாக 90 ரூபா கிடைக்கும். நீங்கள் 500 ரூபா பிளானில் ஜாயின் பண்ணணும்னா மீதி வந்து 410 ரூபா கட்டினா போதும். ஓகேங்களா? நீங்கள் அதுபோல் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஜாயின் பண்ண அன்றைக்கே வந்து இந்த 200 ரூபா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஆட்ஸ் வாட்சிங்க்கு 20 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 80 ரூபா, 100 ரூபா. இதில் மினிமம் விட்ராவல் வந்து 100 ரூபாங்க. 100 ரூபா இருந்தால் விட்ராவல் பண்ணிக்கலாம். நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன், நேற்றே விட்ராவல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ண அன்றைக்கே நம்ம 100 ரூபா விட்ராவல் கொடுத்துலாம். இதில் டிடக்ஷன் எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? இதில் பெரிய விஷயமே அதான், டிடக்ஷன் எதுவும் கிடையாது. மினிமம் விட்ராவல் வந்து 100 ரூபா. ஓகேங்களா? இதில் வந்து எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு 5 ரூபா கிடச்சிட்டு, இப்போ நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்க பாருங்கள், 2வது ஆப்ஷன் டாஸ்க், நம்ம ஒர்க் ரெக்கார்டு, நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்ற ரெக்கார்டு இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லைங்களா அப்படின்ற மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டேன். வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வீடியோவை டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது போல் வருதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பார்க்கல, ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கேன். டோட்டல் டாஸ்க் 5, அவைலபிள் 4. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மேக்கிங் மணி இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் வீடியோ வருங்க. இது இருக்கு இல்லையா, இந்த யூடியூப் வீடியோ மாதிரி இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். வீடியோ ப்ளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது பண்ண போகிறீங்க. பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டாஸ்க்னு இருக்கும். ஓகேங்களா? அதை டச் பண்ணுங்கள். அடுத்த டாஸ்க் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு வீடியோவை ப்ளே பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒர்க்கு ரொம்ப சிம்பிள். ஒரு 15 செகண்ட் வீடியோ தான் ஓடும். ஓகேங்களா? இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணாத வீடியோ நாட் கம்ப்ளீட்னு வரும். நான் 2 வீடியோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அது ஷோ ஆகுதுங்களா? டேட் வந்து 28. நான் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி நான் பார்த்துருக்கேன் பாருங்கள். ஆட்ஸ் பார்த்ததுக்கான கம்ப்ளீட்டட்னு வந்துடும். அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே யார் எவ்வளோ பேர் இருக்காங்க, டீமு எல்லாமே இதில் ஷோ ஆகும். நான் ஜாயின் பண்ணது நேற்று தான் ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் லிங்க்கும் எடுத்துக்கலாம். இதிலே டீம்ன்ற ஆப்ஷன், அதாவது சென்டர் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இதை உங்கள் லிங்க்கை காப்பி பண்ணி உங்களுடைய நண்பர்களை இதில் இணைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை அனுப்பி இது மூலயமா அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ன்ற ஆப்ஷன், மைன்ற ஆப்ஷன் டச் பண்ணால் இதில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அவைலபிள் பேலன்ஸு, எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆர்டர், நீங்கள் என்ன ஆர்டர் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மை டீமு,
அக்கௌண்ட் டீட்டெயில் ஓகேங்களா. அக்கௌண்ட் டீட்டெயில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பேங்க் இன்ஃபோ, இதில் போய்ட்டு பேங்க் டீட்டெயில் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு தான் நீங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்ட் பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பர் கொடுத்துக்குங்க. ஏதோ ஒரு ஞாபகம் இருக்க மாதிரி இந்த ஃபண்ட் பாஸ்வேர்டு இருந்தால் தான் நம்ம விட்ராவல் பண்ண முடியும். முதல்ல ஃபண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில் கொடுங்க ஓகேங்களா. கவனமாக பண்ணுங்கள். பேங்க் டீட்டெயில் கொடுக்கும்போது ஒரு 4-5 முறை செக் பண்ணிவிட்டு கொடுங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சேஞ்ச் ரெக்கார்டு, ரீசார்ஜ் ரெக்கார்டு, விட்ராவல் ரெக்கார்டு. இதில் விட்ராவலில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. நான் 100 ரூபா நேற்று விட்ராவல் கொடுத்தேன். நேற்று நைட்டு வந்து 9:45 போல் ஜாயின் பண்ணுறது. விட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். இன்னும் பேமெண்ட் வரல ஓகேங்களா. ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் எல்லாமே ஷோ ஆகும் ஓகேங்களா. அவ்வளோதான். இதில் நம்ம வெளியே வரணும்னா வெளியே வந்துக்கலாம். ஆன்லைன் சர்வீஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. இதில் கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஓகேங்களா. இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. மேற்கொண்டு ஆட்ஸ் வாட்ச் பண்ணி போகிறீங்க. இதில் வந்து ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. ஹோம்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இதோ இருக்குது பாருங்கள். இதில் ரீசார்ஜ் என்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ரீசார்ஜ் என்ற ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 200 பண்ணுறீங்கன்னா 200 அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சேனல் வரும். ஏதாவது ஒரு சேனலை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேடிஎம் வரும் ஓகேங்களா. மேக்ஸிமம் பேடிஎம்மில் பண்ணுங்கள். பேடிஎம்மில் போய்ட்டு டைரெக்டாக பேமெண்ட் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் தான். டைரெக்டாக பேமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஐடி வேலெட்டில் வந்துடும் மெயின் பேலன்ஸில் ஓகேங்களா. மெயின் பேலன்ஸில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை பை பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஹோம்ன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஷோ ஆகும். நீங்கள் எதுக்காக பேமெண்ட் கட்டியிருக்கீங்களோ அப்ளை பொசிஷன் அப்படின்னு எடுத்தனா உங்களுக்கு அந்த பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஓகேங்களா. நான் வந்து 500 பிளானில் ஜாயின் பண்ணேன். நீங்கள் இப்போ 200 பேமெண்ட் பண்ணிங்கன்னா அப்ளை பொசிஷன்ற மாதிரி போய் டச் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் ஐடி இது ஆகிடும். பேக்கேஜ் பை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க உங்களுக்கு கீழே அப்படின்னா இந்த லக்கி ட்ரா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இருக்குங்களா, வீல் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். இந்த வீலை டச் பண்ணிட்டு கோன் டச் பண்ணால் போதும் உங்களுக்கு அன்றைக்கான லக்கி ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த லக்கி ஸ்பின்னை யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் அப்ளிகேஷனில் வேறு எதுவும் கிடையாது, நார்மல் தான். நீங்கள் 5 ஆட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃப்ரீலி பார்த்துருங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் ஏர்ன் பண்ண முடியும், ஆனால் விட்ராவல் பண்ண முடியாது ஓகேங்களா. குறைஞ்சது 200 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் விட்ராவல் பண்ண முடியும். அதில் குறைஞ்சது 200 500 மட்டும் முதலீடு செய்யுங்க. அதுக்கு மேலே பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக நம்ப முடியாது. இதே போல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹவாஸ் ஆட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 2 மாதம் ரன் ஆச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு கார் கம்பெனி வந்து ஒரு 6 மாதம் கிட்ட ரன் ஆச்சு. இது கார் விளம்பரம் பார்க்குற மாதிரி வரும். இவங்க பெரிய பெரிய கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இவங்க பெரிய பெரிய கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இருந்தாலும் நம்ம பெருசாக முதலீடு பண்ண வேண்டாம் ஓகேங்களா. எல்லாம் டொயோட்டா இது போல் வந்து பெரிய பெரிய ஆடி காரோடைய டைப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பெரிய அளவில் யாரும் முதலீடு செய்ய வேண்டாம் ஓகேங்களா. இது நிறைய பேர் பீரியட் வேலிடிட்டி கேட்டிங்க. இது வேலிடிட்டி பீரியட் வந்து இந்த கம்பெனி இருக்க வரைக்கும் வேலிடிட்டி ஓகேங்களா. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் உண்டியில் போடுற பணம் மாதிரி தான் ஆன்லைன் ஓகேங்களா. அது நமக்கு திரும்ப கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது அப்படின்றது அந்த கடவுள் தான் முடிவு பண்ணணும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.